அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டில் உள்ள ரேஷன் அட்டைதாரர்கள் அனைவருக்கும் முக்கியமான அறிவிப்பு ஒன்று வெளியாகியுள்ளது. அதன்படி தமிழ்நாடு முழுவதும் ரேஷன் கடைகள் மூலம் பொதுமக்களுக்கு அரிசி, எண்ணெய், பருப்பு, சீனி, கோதுமை உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் மானிய விலையில் வழங்கப்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் ரேஷன் கார்டு குறித்த முக்கியமான அறிவிப்பு ஒன்று தற்போது வெளியாகியுள்ளது. இது பற்றிய விரிவான விளக்கத்தை வீடியோவில் காணலாம். வீடியோவை கடைசி வரை ஸ்கிப் செய்யாமல் பார்க்கவும். நமது சேனலை முதல் முறையாக பார்ப்பவராக இருப்பின் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவிற்கு லைக் செய்து விடுங்கள். தற்போது இது தொடர்பாக தமிழ்நாட்டில் பல்வேறு மாவட்டங்களில் பணியாற்றும் வட்ட வழங்கல் அதிகாரிகள் பொதுமக்களுக்கு முக்கிய அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளனர். அதன்படி இதுவரை ரேஷன் கடைகளில் கைவிரல் ரேகை பதிவை மேற்கொள்ளாத அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களும் வருகிற ஜூலை 31 தங்களது பகுதியில் செயல்படும் ரேஷன் கடைகளுக்கு நேரில் சென்று கைவிரல் ரேகையை பதிவு செய்து கொள்ள வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தகுதியான குடும்ப அட்டைதாரர்களுக்கு மட்டுமே ரேஷன் பொருட்கள் வழங்கப்படுவதை உறுதி செய்வதற்கும், போலியான குடும்ப அட்டைகளை கண்டறிந்து ஒழிப்பதற்கும், மேலும் தவறான முறையில் ரேஷன் பொருட்கள் பயன்படுத்தும் முறைகேடுகளை தடுக்கவும் கைரேகை பதிவு மூலம் EKYC எனும் நடைமுறையை கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. ரேஷன் அட்டையில் பெயர் இடம்பெற்றுள்ள அனைத்து உறுப்பினர்களும் தங்களது அருகில் உள்ள ரேஷன் கடையில் நேரில் சென்று கைரேகை பதிவை கட்டாயமாக மேற்கொள்ள வேண்டும். குடும்ப உறுப்பினர்களில் யாரேனும் பதிவு செய்யாமல் இருந்தால் ரேஷன் பொருட்கள் பெறுவதில் சிக்கல் ஏற்படக்கூடும் என்பதால் அனைவருமே குறிப்பிட்ட காலக்கெடுவுக்குள் கைரேகை பதிவை செய்ய வேண்டும். முதலில் உங்களுடைய ரேஷன் அட்டைக்கு EKYC நடைமுறை நிலுவையில் உள்ளதா என்பதை அறிய சம்பந்தப்பட்ட ரேஷன் கடைக்கு தொடர்பு கொண்டு அல்லது நேரில் சென்று உறுதி செய்து கொள்ளுங்கள். நிலுவையில் இருப்பது தெரிய வந்தால் குடும்ப அட்டையில் இடம்பெற்றுள்ள அனைத்து உறுப்பினர்களுமே உடனடியாக கைரேகை பதிவை மேற்கொள்ள வேண்டும். இதை தாமதப்படுத்தினால் எதிர்காலத்தில் ரேஷன் பொருட்கள் பெறுவதில் சிக்கல் ஏற்படுவதுடன் ரேஷன் கார்டு தொடர்பாகவும் நடவடிக்கை எடுக்கப்பட வாய்ப்புள்ளதாக அதிகாரிகள் எச்சரித்துள்ளனர். அதேபோல பணி நிமித்தம் காரணமாக சொந்த ஊரை விட்டு வேறு பகுதியில் வசிக்கும் ரேஷன் அட்டைதாரர்கள் கவலைப்பட தேவையில்லை. அவர்கள் தற்போது வசிக்கும் இடத்திற்கு அருகிலுள்ள எந்த நியாய விலை கடையாக இருந்தாலும் அங்கு சென்று கைரேகை பதிவை மேற்கொள்ளலாம் என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதனால் குறிப்பிட்ட காலக்கெடுவுக்குள் அனைவருமே எளிதாக EKYC எனும் கைரேகை பதிவு முறையை நிறைவு செய்ய முடியும். குறிப்பாக குடும்ப அட்டையில் இடம்பெற்றுள்ள உயிரிழந்த உறுப்பினர்களின் பெயர்களை நீக்கவும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். இதற்காக சம்பந்தப்பட்ட வட்ட வழங்கல் அலுவலகத்தை அணுகி தேவையான ஆவணங்களையும் சமர்ப்பித்து இறந்தவரது பெயரை நீக்கம் செய்ய விண்ணப்பிக்கலாம். இத்துடன் இத்தகவல் முடிவடைகிறது. நன்றி, வணக்கம்.